டாக்டர் காயத்ரியின் மனதில் ஒரு வகையான பாரம் இருந்தது. நகரத்தின் பரபரப்பான மருத்துவமனையின் குளிரூட்டப்பட்ட அறைகளிலிருந்து வயநாட்டில் உள்ள முண்டகை என்ற கிராமத்திற்கு வெள்ளம் தகர்த்த ஒரு மக்கள் கூட்டத்தின் அருகே செல்ல வேண்டும். அவளுடைய சக பணியாளர்களும் குடும்பத்தினரும் இந்த முடிவை எதிர்த்திருந்தனர். காயத்ரி, அங்கே என்ன பாதுகாப்பு இருக்கப் போகிறது? உனக்கு இங்கே எவ்வளவோ நல்ல வாய்ப்புகள் உள்ளன. அம்மாவின் வார்த்தைகள் அவளுடைய காதுகளில் ஒலித்தன. ஆனால் அவளுடைய உள்ளத்தில் ஒரு அழைப்பு கேட்டது. ஒரு மருத்துவராக இந்த துயரத்தில் அவளால் ஏதாவது செய்ய முடியும் என்று அவளுக்கு தோன்றியது. கனத்த மழையில் நனைந்த பாதைகளில் மண்ணரிப்பின் எச்சங்களுக்கு இடையே அவளுடைய ஜீப் முன்னோக்கி சென்றது. ஒவ்வொரு வளைவிலும் இயற்கையின் அழிவு நடனம் அவளுக்கு முன்னால் தெளிவாக தெரிந்தது. உடைந்த வீடுகள், ஒழுகிப்போன பாலங்கள், சேற்றில் மூழ்கிய விவசாய நிலங்கள். ஒரு காலத்தில் பசுமையால் நிறைந்த வயநாட்டின் அழகு ஒரு கனவு போல் விகாரமாக இருந்தது. அவளுடைய இதயத்தில் பயம் ஒரு மெல்லிய கோடு போல் பரவியது. தான் சரியான முடிவை எடுத்திருக்கிறோமா? முண்டகையில் உள்ள நிவாரண முகாமுக்கு அருகில் வந்தபோது ஜீப் நின்றது. சுற்றிலும் தண்ணீர் தேங்கியிருந்தது. சேறு. தற்காலிகமாக கட்டப்பட்டிருந்த கூடாரங்கள், அதற்குள் நெருக்கமாக இருந்த மனிதர்கள். அவர்களுடைய முகங்களில் பயமும் உதவியற்ற தன்மையும் தெரிந்தது. துர்நாற்றம் வீசும் சூழல், பூச்சிகள் மூடிய உணவு எச்சங்கள், எங்கும் நோயின் மெல்லிய மனம். நகரத்தில் உள்ள சுத்தமான மருத்துவமனையில் இருந்து வந்த காயத்ரிக்கு அந்த காட்சி ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. டாக்டரா? ஒரு நடுத்தர வயது மனிதர் அவளருகே வந்தார். இங்கே டாக்டர்கள் இல்லை மகளே. பலருக்கு காய்ச்சல், வயிற்றுப்போக்கு, குழந்தைகளுக்கு வாந்தி. அவருடைய வார்த்தைகளில் உதவியற்ற தன்மை நிறைந்திருந்தது. காயத்ரி தலையசைத்தாள். நான் டாக்டர் காயத்ரி. நான் வந்திருக்கிறேன். அவள் தனது பையிலிருந்து ஸ்டெதஸ்கோப் எடுத்தாள். முகாமின் ஒரு மூலையில் ஒரு கூட்டம் மனிதர்கள் சேற்றை அகற்றும் பணியில் இருந்தனர். அவர்களுடைய ஆடைகள் சேற்றில் நனைந்திருந்தன. அவர்களில் ஒருவன், வலிமையான ஒரு இளைஞன், மற்றவர்களை வழிநடத்தி வேகமாக வேலை செய்து கொண்டிருந்தான். அவனுடைய முகத்தில் வியர்வையும் சேரும் படிந்திருந்தது. ஆனால் அவனுடைய கண்களில் ஒரு வகையான உறுதி அவள் கண்டாள். ஒரு கணம் அவள் அவனை பார்த்து நின்றாள். அவள் முகாமின் உள்ளே நடந்து சென்றாள். தற்காலிகமாக அமைக்கப்பட்ட மருத்துவ மையத்திற்கு அவளை அழைத்துச் சென்றனர். அங்கே மருந்துகளின் இருப்பு மிகவும் குறைவாக இருந்தது. காய்ச்சல் மாத்திரைகள், ORS பாக்கெட்டுகள், சில ஆன்டிபயாட்டிக்ஸ். அவ்வளவுதான். ஒரு செவிலியர் கூட அங்கு இல்லை. அவள் தனியாக இருந்தாள். முதல் நாள் ஒரு போர் போல் இருந்தது. நூற்றுக்கணக்கான நோயாளிகள், எல்லோருக்கும் ஒரே நேரத்தில் உதவி வேண்டும். இருமல், காய்ச்சல், வயிற்றுப்போக்கு, வாந்தி, சோர்வு. குழந்தைகள் அழுதனர். முதியவர்களுக்கு மூச்சு முட்டியது. காயத்ரி தனது எல்லா பலத்தையும் திரட்டி வேலை செய்தாள். ஒவ்வொரு நோயாளியையும் பரிசோதித்து மருந்து கொடுத்து ஆறுதல் படுத்தினாள். அவளுடைய கைகளுக்கு நடுக்கம் ஏற்பட்டது. உடல் முழுவதும் வலி. ஆனால் அவளால் ஓய்வு எடுக்க முடியவில்லை. மாலையானபோது மழை மீண்டும் வலுப்பெற்றது. முகாமிற்குள் குளிர்ச்சியும் ஈரப்பதமும் நிறைந்தது. மக்கள் நெருக்கமாக இருந்தனர். அவளுக்கு தலை சுற்றல் தொடங்கியது. ஒரு கணம் அவள் நாற்காலியில் சோர்ந்து உட்கார்ந்தாள். அப்போதுதான் அந்த குரல் கேட்டது. டாக்டருக்கு டீ வேண்டுமா? அவள் தலையை உயர்த்தி பார்த்தாள். காலையில் சேறு அகற்றுவதற்கு தலைமை தாங்கிய அந்த இளைஞன். அவனுடைய கையில் ஒரு கிளாஸ் சூடான டீ. அவனுடைய கண்களில் கருணையும் அக்கறையும் இருந்தன. நான் சந்தோஷ். அவன் புன்னகைத்தான். இங்கேயே உள்ளவன். டாக்டர் காலையில் இருந்து ஒரு நிமிடம் கூட உட்காரவில்லை. கொஞ்சம் ஓய்வு எடுங்கள். அவள் அந்த டீயை வாங்கினாள். அதன் வெப்பம் அவளுடைய கைகளுக்கு பரவியது. அந்த டீயில் ஒரு வித்தியாசமான சுவை இருந்தது. ஒருவேளை அன்பின் சுவை. நன்றி சந்தோஷ், அவள் சொன்னாள். இங்கே நிறைய வேலைகள் செய்ய வேண்டியிருக்கிறது டாக்டரே. எனக்கு பெரிய கல்வி எதுவும் இல்லை. ஆனால் எந்த உதவி வேண்டுமானாலும் என்னை அழைக்கலாம். இந்த ஊரில் என் வீடும் விவசாயமும் எல்லாம் போய்விட்டது. ஆனால் மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும். அவனுடைய வார்த்தைகளில் நேர்மை நிறைந்திருந்தது. காயத்ரி அவனை பார்த்தாள். இந்த துயரத்தின் மத்தியில் இந்த மனிதன் எப்படி இவ்வளவு உற்சாகமாக இருக்கிறான்? அவனுடைய கண்களில் அவள் ஒரு ஆறுதலை கண்டாள். ஒருவேளை இந்த தனிமையான பயணத்தில் அவளுக்கு ஒரு தோழனாக இந்த மனிதன் இருப்பான். பின்னர் வரும் நாட்களில் சந்தோஷ் காயத்ரியின் நிழல் போல் உடனிருந்தான். காலையிலிருந்து இரவு வரை அவன் முகாமில் ஓடி நடந்தான். நோயாளிகளை டாக்டரிடம் கொண்டு வருதல், மருந்துகளை பகிர்ந்தளிக்க உதவுதல், முகாமை சுத்தம் செய்தல், உணவு கொண்டு வருதல், சந்தோஷ் எல்லாவற்றிலும் முன்னாலிருந்தான். அவனுடைய இருப்பு காயத்ரிக்கு ஒரு பெரிய ஆறுதலாக இருந்தது. ஒரு நாள் முகாமில் ஒரு குழந்தைக்கு கடுமையான காய்ச்சலும் வாந்தியும் ஏற்பட்டது. குழந்தையின் நிலை மிகவும் மோசமாக இருந்தது. காயத்ரி அவளை பரிசோதித்தாள். இவளை உடனே பெரிய மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல வேண்டும். இங்கேயே ஒன்றும் செய்ய முடியாது. அவள் பதற்றமடைந்தாள்.
ஆனால் முகாமிலிருந்து மருத்துவமனைக்கு செல்ல வாகனங்கள் இல்லை. பாதைகள் அனைத்தும் உடைந்திருந்தன. மக்கள் உதவியற்றவர்களாக நின்றனர். காயத்ரியின் கண்கள் நீரால் நிறைந்தன. ஒரு உயிர் தன் கண்முன்னால் இழக்கப்படுவதை அவளால் தாங்க முடியவில்லை. நான் கொண்டு செல்கிறேன் டாக்டரே. சந்தோஷ் முன்னால் வந்தான். என் கையில் ஒரு கட்டில் உள்ளது. அதில் படுக்க வைத்து நாம் நடந்து செல்லலாம். காயத்ரி அவனை ஆச்சரியத்துடன் பார்த்தாள். ஆனால் பாதை, பரவாயில்லை டாக்டரே, இவளுடைய உயிரை காப்பாற்ற வேண்டும். சந்தோஷ் அந்த குழந்தையை கட்டிலில் படுக்க வைத்தான். அவனுடைய வலிமையான கைகளில் அந்த கட்டிலை உயர்த்தினான். காயத்ரி அவனுடன் நடந்தாள். சேரும் நீரும் நிறைந்த பாதையில் சந்தோஷ் அந்த குழந்தையை தோளில் சுமந்து முன்னோக்கி நடந்தான். அவனுடைய ஒவ்வொரு அடியும் உறுதியாக இருந்தது. காயத்ரி அவனுடன் நடந்தாள். அவளுடைய கையில் மருந்துகளும் தண்ணீரும். மணி நேரங்களாக நீடித்த பயணமாக இருந்தது. மழை மீண்டும் கனமாக பெய்தது. கால் தடுமாறி பலமுறை அவர்கள் விழப்போனார்கள். சந்தோஷின் நெற்றியில் வியர்வை பொலிந்தது. அவனுடைய மூச்சு வேகமாக இருந்தது. ஆனால் அவன் ஒருமுறையும் அந்த கட்டிலை கீழே வைக்கவில்லை. காயத்ரி அவனை பார்த்தாள். இந்த மனிதனின் உறுதி அவளை ஆச்சரியப்படுத்தியது. ஒரு முறையாக அவர்கள் மருத்துவமனையை அடைந்தனர். குழந்தையை உடனடியாக அவசர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றினர். மருத்துவர்கள் அவளை பரிசோதித்தனர். சரியான நேரத்தில் கொண்டு வந்தீர்கள். இல்லையென்றால் காப்பாற்ற முடியாது, ஒரு மருத்துவர் சொன்னார். காயத்ரி சந்தோஷை பார்த்தாள். அவளுடைய கண்களில் நன்றி நிறைந்திருந்தது. சந்தோஷ், நீங்கள் இல்லையென்றால்? பரவாயில்லை டாக்டரே, இது என் கடமை. அவன் புன்னகைத்தான். அவனுடைய முகத்தில் சேரும் வியர்வையும் கலந்திருந்தன. ஆனால் அவனுடைய கண்களில் ஒரு வகையான பிரகாசம் இருந்தது. அந்த இரவு முகாமிற்கு திரும்பிய போது காயத்ரிக்கு மிகுந்த சோர்வு தோன்றியது. பசியும் தாகமும் அவளை தளர வைத்தன. அவளுக்கு உணவு உண்ணக்கூட தோன்றவில்லை. அவள் தனது தற்காலிக படுக்கையில் விழுந்தாள். சிறிது நேரம் கழித்து சந்தோஷ் அவள் அருகே வந்தான். அவனுடைய கையில் ஒரு தட்டு நிறைய சூடான கஞ்சியும் ஊறுகாயும் இருந்தன. டாக்டருக்கு பசிக்கும், இதை சாப்பிடுங்கள். அவள் அவனை பார்த்தாள். நீங்கள் சாப்பிட்டீர்களா சந்தோஷ்? நான் சாப்பிட்டேன் டாக்டரே. டாக்டர் உணவு உண்டு பிறகு ஓய்வு எடுக்கலாம். காயத்ரி அந்த கஞ்சியை உண்டாள். அது அவளுடைய உடலுக்கு உற்சாகம் அளித்தது. சந்தோஷின் அக்கறையில் அவளுடைய கண்கள் நீரால் நிறைந்தன. ஒரு நகர மருத்துவராக அவளுக்கு பரிச்சயமில்லாத ஒரு உலகம் இது. இங்கே மனித உறவுகளுக்கு ஒரு புதிய அர்த்தம் இருப்பதை அவள் உணர்ந்தாள். ஒவ்வொரு நாளும் அவர்கள் மேலும் நெருக்கமடைந்தனர். சந்தோஷ் காயத்ரியின் சிரமங்களை புரிந்து கொண்டான். அவளுக்கு தண்ணீர் கொண்டு வந்து கொடுப்பான், மருந்துகளை பிரித்து வைக்க உதவுவான், சில சமயங்களில் வெறுமனே அவள் அருகில் உட்கார்ந்து பேசுவான். அவனுடைய பேச்சில் வயநாட்டின் மனமும் மண்ணின் அன்பும் இருந்தன. அவன் தனது இழப்புகளைப் பற்றி பேசுவான், வெள்ளம் தகர்த்த அவனுடைய கனவுகளைப் பற்றி பேசுவான். ஆனால் அவனுடைய வார்த்தைகளில் ஒருமுறையும் நிராசை இருந்ததில்லை. ஒரு புதிய வாழ்க்கையை கட்டமைக்க வேண்டும் என்ற அவனுடைய உறுதி அவளுக்கு உத்வேகமாக இருந்தது. காயத்ரியும் அவனுடைய வாழ்க்கையைப் பற்றி கேட்டாள். அவனுடைய கல்வியின்மையைப் பற்றி அவன் வெளிப்படையாக பேசினான். எனக்கு பள்ளிக்கு செல்ல முடியவில்லை டாக்டரே. வீட்டு சூழ்நிலைகள் காரணமாக வேலைக்கு செல்ல வேண்டியிருந்தது. ஆனால் எனக்கு படிக்கவும் எழுதவும் தெரியும். அது ஒரு குறையல்ல சந்தோஷ், உங்களுக்கு நிறைய நல்ல குணங்கள் உள்ளன. மனிதர்களை நேசிக்கும் திறன், உதவும் மனது, இவையே மிகப்பெரிய கல்வி. காயத்ரி சொன்னாள். அவர்களுடைய உரையாடல்கள் நீண்டு போன. நகர வாழ்க்கை, கிராம வாழ்க்கை, கனவுகள், பயங்கள். அவர்கள் ஒருவரையொருவர் புரிந்து கொள்ள ஆரம்பித்தனர். சந்தோஷின் எளிமையும் நேர்மையும் காயத்ரியை கவர்ந்தன. அவனுடைய கண்களில் அவள் ஒருவகையான நிஷ்களங்கத்தை கண்டாள். ஒரு நாள் முகாமில் நோயாளிகளின் எண்ணிக்கை பெருமளவில் உயர ஆரம்பித்தது. காய்ச்சல், வயிற்றுப்போக்கு, வாந்தி மட்டுமல்ல, உடலில் சிவந்த புள்ளிகளும் கடுமையான தசைவலியும் தெரிவிக்கப்பட்டன. காயத்ரிக்கு பயம் தோன்றியது. இது சாதாரண காய்ச்சல் இல்லை. டாக்டரே, என் மகனுக்கு வித்தியாசமான காய்ச்சல். உடல் முழுவதும் வலி என்று சொல்கிறான். ஒரு தாய் தனது குழந்தையுடன் காயத்ரியிடம் வந்தாள். காயத்ரி குழந்தையை பரிசோதித்தாள். அவளுடைய மனதில் கவலை நிறைந்தது. இவை டெங்கு காய்ச்சலின் அறிகுறிகள். வெள்ளத்திற்கு பிறகு தேங்கிய நீர்க்கொசுக்கள் பெருகுவதற்கு உகந்த சூழலை உருவாக்கியிருந்தது. அவள் உடனே முகாம் அதிகாரிகளை தொடர்பு கொண்டாள். இங்கே ஒரு தொற்று நோய் பரவுகிறது. டெங்கு காய்ச்சலாகவோ அல்லது காலராவாகவோ இருக்கலாம். நமக்கு அதிக மருந்துகளும் மருத்துவர்களும் தேவை. அவசரமாக சுத்திகரிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும். ஆனால் அதிகாரிகளிடமிருந்து குறிப்பிடத்தக்க பதில் இல்லை. டாக்டர், பயப்பட வேண்டாம், இது சாதாரண காய்ச்சல்தான். சில நாட்களில் சரியாகிவிடும், ஒரு அதிகாரி அலட்சியமாக சொன்னார். காயத்ரிக்கு கோபம் வந்தது. இது அலட்சியமான விஷயமில்லை.
பலருடைய உயிர் ஆபத்தில் உள்ளது. முகாமில் பதற்றம் பரவியது. மக்களுக்கு நோய் வர ஆரம்பித்தபோது பயந்து பலர் அருகில் வர தயங்கினர். இந்த சூழ்நிலையில் சந்தோஷ் காயத்ரிக்கு ஒரு ஆதரவாகவும் துணையாகவும் நின்றான். டாக்டர், பயப்பட வேண்டாம், நான் உங்களுடன் இருக்கிறேன், அவன் சொன்னான். அவர்கள் ஒன்றாக முகாமில் சுத்திகரிப்பு நடவடிக்கைகளுக்கு தலைமை தாங்கினர். தேங்கிய நீரை அகற்றினர், குப்பைகளை நீக்கினர். ஆனால் நோய் பரவுவதை தடுக்க அவர்களால் முடியவில்லை. ஒவ்வொரு நாளும் புதிய நோயாளிகள் வந்து கொண்டிருந்தனர். மருந்துகளின் பற்றாக்குறை தீவிரமாக இருந்தது. ஒரு நாள் சந்தோஷின் இளைய தங்கைக்கு காய்ச்சல் பிடித்தது. அவளுடைய உடல் வெகுவாக சூடாகியது. சந்தோஷ் அவளை காயத்ரியிடம் கொண்டு வந்தான். அவனுடைய முகத்தில் பயம் நிறைந்திருந்தது. டாக்டரே, இவளுக்கு வித்தியாசமான காய்ச்சல், டெங்கு காய்ச்சலா? அவனுடைய குரல் தடுமாறியது. காயத்ரி அவளை பரிசோதித்தாள். அவளுடைய இதயம் வலித்தது. சந்தோஷின் குடும்பத்திற்கும் நோய் பரவியிருக்கிறது. அவளுக்கு மருந்து கொடுத்து சந்தோஷுக்கு சில அறிவுரைகளை வழங்கினாள். பயப்பட வேண்டாம் சந்தோஷ், நாம் இவளை காப்பாற்றுவோம். சந்தோஷ் தனது தங்கையை கவனித்துக் கொள்ளும் பரபரப்பில் இருந்தான். காயத்ரிக்கு அது ஒரு பெரிய ஆறுதலாக இருந்தது. அவன் அவளுடைய அறிவுரைகளை துல்லியமாக பின்பற்றினான். அவனுடைய தங்கையின் நிலை மேம்பட ஆரம்பித்தது. ஆனால் முகாமில் நோய் மோசமாகியது. சிலருக்கு உயிரிழப்பு ஏற்பட்டது. காயத்ரிக்கு உறங்க முடியவில்லை. ஒவ்வொரு மரணமும் அவளுடைய இதயத்தில் ஒரு காயத்தை உருவாக்கியது. அவள் தனியாக இருப்பதாக உணர்ந்தாள். ஒரு இரவு அவள் தனது தற்காலிக அறையில் சோர்ந்து உட்கார்ந்திருந்தாள். கண்கள் நீரால் நிறைந்தன. நகரத்தில் உள்ள பாதுகாப்பான வாழ்க்கையை அவள் நினைத்தாள். இங்கே ஒவ்வொரு நிமிடமும் மரணத்தை முகமுகம் பார்க்கிறாள். அப்போது கதவில் ஒரு மெல்லிய தட்டு கேட்டது. சந்தோஷ். அவனுடைய கையில் ஒரு கப் சூடு தண்ணீர். டாக்டருக்கு உறங்க முடியவில்லையா? அவன் கேட்டான். அவள் தலையசைத்தாள். எனக்கு பயமாக இருக்கிறது சந்தோஷ். இந்த நோய் எல்லோரையும் காப்பாற்ற முடியவில்லை. அவளுடைய குரல் தடுமாறியது. சந்தோஷ் அவளருகே வந்தான். அவன் அவளுடைய தோளில் கை வைத்தான். டாக்டருக்கு செய்ய முடிந்ததை முழுமையாக செய்கிறீர்கள். டாக்டர் தனியாக இல்லை, நாங்கள் எல்லோரும் டாக்டருடன் இருக்கிறோம். அவனுடைய வார்த்தைகள் அவளுக்கு ஆறுதல் அளித்தன. அவனுடைய கைகளின் தொடுதல் அவளுக்கு தைரியம் அளித்தது. அந்த நிமிடத்தில் அவர்களுக்கு இடையே ஒரு புதிய பிணைப்பு உருவாகுவதை அவள் உணர்ந்தாள். அது வெறுமனே ஒரு மருத்துவருக்கும் உதவியாளருக்கும் இடையேயான பிணைப்பு இல்லை. அது அன்பின், நம்பிக்கையின், பரஸ்பர சார்பின் ஒரு புதிய அத்தியாயமாக இருந்தது. தொற்றுநோய் மோசமாகியதால் முகாமில் மருந்துகள் தீர்ந்தன. குறிப்பாக டெங்கு காய்ச்சல் பாதித்தவர்களுக்கு அவசியமான பிளேட்லெட் எண்ணிக்கை குறைவதை தடுக்கும் மருந்துகள். காயத்ரிக்கு உதவியற்ற தன்மை தோன்றியது. அருகிலுள்ள நகரத்தில் மட்டுமே இந்த மருந்துகள் கிடைக்கும். ஆனால் அங்கு செல்ல வழி இல்லை. நாம் எப்படியாவது இந்த மருந்துகளை கொண்டு வர வேண்டும் சந்தோஷ். இல்லையென்றால் பலருடைய உயிர் இழக்கப்படும். காயத்ரி சந்தோஷிடம் சொன்னாள். அவளுடைய குரலில் உதவியற்ற தன்மை நிறைந்திருந்தது. நான் போகிறேன் டாக்டரே. சந்தோஷ் ஒரு நிமிடம் கூட யோசிக்காமல் சொன்னான். காயத்ரி அவனை ஆச்சரியத்துடன் பார்த்தாள். ஆனால் சந்தோஷ், பாதைகள் எல்லாம் உடைந்திருக்கின்றன, ஆபத்து. பரவாயில்ல டாக்டரே, நான் போய் கொண்டு வருவேன். என் உயிர் போனாலும் பரவாயில்லை. இந்த மக்களை காப்பாற்ற வேண்டும். அவனுடைய வார்த்தைகளில் ஒரு வகையான உறுதியை அவள் கண்டாள். காயத்ரிக்கு அவனை தடுக்க முடியவில்லை. அவள் மருந்துகளின் பட்டியலையும் அவசியமான பணத்தையும் அவனுக்கு கொடுத்தாள். சந்தோஷ், பத்திரமாக இருக்க வேண்டும். உங்களை இழக்க என்னால் முடியாது. அவளுடைய வார்த்தைகளில் ஒரு வகையான ஆழம் அவளுக்கு தெரியாமல் கலந்திருந்தது. சந்தோஷ் புன்னகைத்தான். நான் திரும்பி வருவேன் டாக்டரே. அவன் தனது பழைய பைக்கை எடுத்து பயணத்தை தொடங்கினான். உடைந்த பாதைகளில், தண்ணீர் தேங்கிய இடங்களில், மண்ணரிப்பின் எச்சங்களுக்கு இடையே அவன் முன்னோக்கி சென்றான். மழை மீண்டும் கனமாக பெய்தது. காற்றும் புயலும் அவனுடைய பயணத்தை மேலும் கடினமாக்கின. ஒரு கட்டத்தில் பாதை முற்றிலும் அழிந்து போயிருந்தது. முன்னோக்கி செல்ல வழியில்லை. ஆனால் சந்தோஷ் பின்வாங்க தயாராக இல்லை. அவன் பைக்கை கைவிட்டு கால்நடையாக பயணத்தை தொடர்ந்தான். காட்டில் உள்ள ஒரு குறுக்கு வழி அவனுக்கு தெரியும். இருண்ட காட்டில் அவன் நடந்தான். காட்டு ஓடைகள் நிறைந்த பாதைகள், செங்குத்தான மலைகள். அவனுடைய கால்களுக்கு வலி தொடங்கியது. பசியும் தாகமும் அவனை தளர வைத்தன. ஆனால் அவனுடைய மனதில் காயத்ரியின் முகமும் முகாமில் உள்ள நோயாளிகளின் முகங்களும் நிறைந்திருந்தன. ஒரு ஆற்றை கடக்க வேண்டியிருந்தது. ஆற்றில் நீர் நிறைந்து கவிந்திருந்தது. ஆபத்தான ஓட்டம். சந்தோஷ் ஒரு கணம் தயங்கினான். ஆனால் மருந்துகள் அவனுடைய மனதில் ஒரு தீவிரமான ஆசையை நிறைத்தன. அவன் தனது ஆடைகளை கழற்றி வைத்து ஆற்றில் குதித்தான். வலிமையான ஓட்டம் அவனை இழுத்து எறிய முயற்சித்தது. அவன் பாறைகளை பிடித்து முன்னோக்கி சென்றான்.
அவனுடைய உடல் குளிர்ந்து நடுங்கியது. ஒரு கணம் அவன் மூழ்கிப் போவான் என்று தோன்றியது. ஆனால் அவன் தனது எல்லா பலத்தையும் திரட்டி நீந்தி கரையேறினான். மறுகரையை அடைந்தபோது அவன் சோர்ந்து விழுந்தான். உடல் முழுவதும் வலி. ஆனால் அவன் எழுந்து நின்றான். அவனுடைய இலக்கு அவனை முன்னோக்கி நடத்தியது. ஒரு வழியாக அவன் நகரத்தை அடைந்தான். மருந்து கடையிலிருந்து மருந்துகளை வாங்கினான். திரும்பி பயணிக்கும்போது அவனுடைய மனதில் ஒரு வகையான ஆறுதல் தோன்றியது. முகாமில் காயத்ரிக்கு உறங்க முடியவில்லை. சந்தோஷ் சென்ற பிறகு அவளுடைய மனதில் ஒரு வகையான கவலை நிறைந்திருந்தது. அவன் பாதுகாப்பாக திரும்பி வருவானா? அவள் அவ்வப்போது வெளியே பார்த்தாள். விடியல் தொடங்கிய போது அவள் ஒரு சத்தம் கேட்டாள். தொலைவில் இருந்து ஒரு பைக்கின் சத்தம். அவள் ஓடி வெளியே சென்றாள். சந்தோஷ்! அவன் திரும்பி வந்திருக்கிறான். அவனுடைய ஆடைகள் கிழிந்து தொங்கின, உடலில் சேரும் காயங்களும். ஆனால் அவனுடைய முகத்தில் ஒரு புன்னகை இருந்தது. அவனுடைய கையில் மருந்துகள் நிறைந்த பை. காயத்ரி அவனை கட்டிப்பிடித்தாள். அவளுடைய கண்கள் நீரால் நிறைந்தன. சந்தோஷ், நீங்கள் திரும்பி வந்தீர்கள். அவளுக்கு வார்த்தைகள் கிடைக்கவில்லை. சந்தோஷ் அவளை இறுக்கி பிடித்தான். அவனுடைய இதயம் வேகமாக துடித்தது. அவனுடைய வாழ்க்கையில் முதல் முறையாக ஒரு பெண் இப்படி அவனை கட்டிப்பிடித்தாள். அவன் மருந்துகளை காயத்ரிக்கு கொடுத்தான். அவள் உடனே நோயாளிகளுக்கு மருந்து கொடுக்க ஆரம்பித்தாள். சந்தோஷின் சாகச பயணம் பலருடைய உயிரை காப்பாற்றியது. முகாமில் ஒரு வகையான ஆறுதல் பரவியது. சந்தோஷுக்கு காயங்கள் இருந்தன. காயத்ரி அவனுடைய காயங்களை சுத்தம் செய்து மருந்து வைத்தாள். அவனுடைய கைகளை பிடித்தபோது அவளுக்கு ஒரு வகையான நடுக்கம் தோன்றியது. அவர்களுடைய கண்கள் இடைப்பட்டன. அந்த நிமிடத்தில் அவர்களுக்கு இடையே ஒரு வகையான மௌன உரையாடல் நடந்தது. வார்த்தைகள் இல்லாமல் அவர்களுடைய இதயங்கள் ஒருவருடன் ஒருவர் பேசின. நீங்கள் நிறைய கஷ்டப்பட்டீர்கள் சந்தோஷ், காயத்ரி சொன்னாள். டாக்டருக்கு எதையும் செய்வேன், அவன் சொன்னான். அவனுடைய கண்களில் காதல் நிறைந்திருந்தது. காயத்ரிக்கு அவனுடைய கண்களை பார்க்க முடியவில்லை. அவளுடைய இதயம் வேகமாக துடித்தது. அவளுக்கு தெரிந்தது, இந்த வெள்ளம் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை திறந்திருக்கிறது. சந்தோஷின் சாகச பயணத்திற்குப் பிறகு அவர்களுடைய பிணைப்பு மேலும் ஆழமானது. முகாமின் பரபரப்புக்கு இடையிலும் அவர்கள் ஒருவருக்கொருவர் நேரம் கண்டறிந்தனர். இரவுகளில் மக்கள் உறங்கும்போது அவர்கள் முகாமின் ஒரு மூலையில் உட்கார்ந்து பேசினர். டாக்டருக்கு இந்த வாழ்க்கை சலித்துவிட்டதா? ஒரு நாள் சந்தோஷ் கேட்டான். நகரத்தின் வசதிகளை விட்டு இங்கே இந்த சேற்றுக்குண்டில் காயத்ரி புன்னகைத்தாள். தொடக்கத்தில் எனக்கு கஷ்டமாக இருந்தது சந்தோஷ். ஆனால் இப்போது இது என் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக தோன்றுகிறது. இங்குள்ள மக்கள், அவர்களின் அன்பு, உங்கள் உதவி, இவற்றை விட்டு போக என்னால் முடியாது. டாக்டர் போகும்போது எனக்கு வருத்தமாக இருக்கும், சந்தோஷ் மெதுவாக சொன்னான். காயத்ரி அவனை பார்த்தாள். அவனுடைய கண்களில் ஒரு வகையான பாசம் அவள் கண்டாள். நான் போகமாட்டேன் சந்தோஷ். எனக்கு இங்கே இன்னும் நிறைய செய்ய வேண்டியிருக்கிறது. அவனுடைய முகத்தில் ஒரு புன்னகை விரிந்தது. ஒருநாள் முகாமில் ஒரு சிறிய கொண்டாட்டம் நடந்தது. நோயாளிகள் அனைவரும் குணமடைய ஆரம்பித்தனர். மக்களுக்கு ஒரு வகையான ஆறுதல் தோன்றியது. பாட்டும் நடனமுமாக அவர்கள் துயரங்களை மறக்க முயற்சித்தனர். சந்தோஷ் காயத்ரியிடம் வந்தான். டாக்டருக்கு நடனமாடத் தெரியுமா? காயத்ரி சிரித்தாள். நகரத்தில் நான் நடனம் கற்றிருக்கிறேன். ஆனால் இங்கே? பரவாயில்லை, இங்கே யாரும் தீர்ப்பு சொல்ல மாட்டார்கள். வாருங்கள். அவன் அவளுடைய கைகளை பிடித்தான். அவனுடைய தொடுதல் அவளுடைய உடல் முழுவதும் ஒரு வகையான மின்சாரம் போல் பரவியது. அவர்கள் ஒருமித்து நடனமாடினர். எளிமையான அடிகள். அவர்களுடைய கண்கள் ஒருவரையொருவர் கோர்த்தன. அந்த நிமிடத்தில் சுற்றியுள்ள துயரங்கள் அனைத்தையும் அவர்கள் மறந்தனர். அவர்கள் மட்டுமே, அவர்களுடைய காதல் மட்டுமே. நடனம் முடிந்தபோது சந்தோஷ் காயத்ரியின் கைகளை பிடித்தான். டாக்டரே, எனக்கு டாக்டரை பிடிக்கும். அவனுடைய குரல் தடுமாறியது. காயத்ரிக்கு அவனுடைய கண்களை பார்க்க முடியவில்லை. அவளுடைய இதயம் வேகமாக துடித்தது. அவளுக்கு தெரியும், அவளுக்கும் அவனை பிடிக்கும் என்று. ஆனால் ஒரு மருத்துவருக்கும் ஒரு சாதாரண மனிதனுக்கும் இடையேயான உறவை சமூகம் எப்படி பார்க்கும்? அவளுடைய குடும்பம் இதை ஏற்குமா? அவள் அவனுடைய கைகளில் இருந்து தனது கைகளை மெதுவாக விடுவித்தாள். சந்தோஷ், இப்போது இந்த விஷயங்களை பேச முடியாது. இங்கே நிறைய வேலைகள் செய்ய வேண்டியிருக்கிறது. சந்தோஷின் முகம் வாடியது. அவன் ஏமாற்றத்துடன் தலைகுனிந்தான். மன்னிக்கவும் டாக்டரே. காயத்ரிக்கு அவனை வருத்தப்படுத்த முடியவில்லை. அவள் அவனுடைய தோளில் கை வைத்தாள். சந்தோஷ், எனக்கு உங்களை பிடிக்கும். ஆனால் இது சரியான நேரமில்லை. அவனுடைய முகத்தில் மீண்டும் ஒரு பிரகாசம் பரவியது. அப்படியானால் டாக்டருக்கு என்னை பிடிக்கிறது இல்லையா? அவள் சிரித்தாள். ஆமாம்.
அவர்களுக்கு இடையே ஒரு வகையான மௌனம் தவழ்ந்தது. அந்த மௌனத்தில் அவர்களுடைய காதல் மொட்டுவிட ஆரம்பித்தது. முகாமின் நிலை மேம்பட ஆரம்பித்தபோது வெளியிலிருந்து உதவிகள் வரத் தொடங்கின. மேலும் மருத்துவர்களும் செவிலியர்களும் வந்தனர். காயத்ரிக்கு சிறிது ஓய்வு கிடைத்தது. ஆனால் அவளுடைய மனதில் சந்தோஷை பற்றிய எண்ணங்கள் நிறைந்திருந்தன. ஒரு நாள் காயத்ரியின் நகரத்து நண்பர்களில் ஒருவர் அவளை பார்க்க முகாமிற்கு வந்தார். அவள் பெயர் மீரா. மீரா ஒரு ஃபேஷன் டிசைனராக இருந்தாள். முகாமின் நிலையை பார்த்தபோது அவள் அதிர்ந்து போனாள். காயத்ரி, நீ இங்கே எப்படி வாழ்கிறாய்? இந்த சேரும் துர்நாற்றமும் உனக்கு பைத்தியமா? மீரா கேட்டாள். காயத்ரிக்கு மீராவின் வார்த்தைகள் பிடிக்கவில்லை. இங்கே நிறைய பேருக்கு உதவி தேவைப்படுகிறது மீரா. இது என் கடமையாக தோன்றுகிறது. மீரா முகாமில் சந்தோஷை கண்டாள். அவன் சேறு அகற்றும் பணியில் இருந்தான். அவன் யார் காயத்ரி? ஒரு கூலி வேலைக்காரனா? மீரா இகழ்ச்சியுடன் கேட்டாள். காயத்ரிக்கு கோபம் வந்தது. அவன் சந்தோஷ். இங்குள்ள மக்களுக்கு தனது உயிரை பணயம் வைத்து வேலை செய்யும் ஒரு நல்ல மனிதன். உனக்கு எப்படியும் ஒரு நல்ல டாக்டரை திருமணம் செய்யலாமே காயத்ரி. இந்த சாதாரண மனிதனுடன் எதற்கு? மீராவின் வார்த்தைகள் காயத்ரியை மிகவும் வேதனைப்படுத்தின. காயத்ரிக்கு மீராவிடம் ஒன்றும் சொல்லத் தோன்றவில்லை. அவள் சந்தோஷை பார்த்தாள். அவன் தனது வேலையில் மூழ்கியிருந்தான். அவனுடைய எளிமையும் நேர்மையும் அவளுக்கு மீராவின் வார்த்தைகளை விட முக்கியமாக இருந்தன. அவள் தனது குடும்பத்தைப் பற்றி நினைத்தாள். அவர்கள் சந்தோஷை ஏற்பார்களா? ஒருவேளை அவர்களுக்கு இந்த உறவை ஏற்க முடியாது. காயத்ரியின் தந்தை ஒரு பிரபல மருத்துவராக இருந்தார். அவளுடைய தாய் ஒரு கல்லூரி பேராசிரியை. அவர்களுக்கு உயர்ந்த சமூக நிலையும் கல்வியும் உள்ள ஒரு மருமகனைத்தான் விரும்பினர். ஒரு நாள் சந்தோஷ் காயத்ரியிடம் கேட்டான். டாக்டருக்கு என்னை பிடிக்கும் என்று சொன்னது உண்மையா? அல்லது வெறுமனே சொன்னதா? காயத்ரி அவனுடைய கைகளை பிடித்தாள். உண்மைதான் சந்தோஷ், எனக்கு உங்களை பிடிக்கும். ஆனால் என் வீட்டுக்காரர்கள், அவர்கள் இதை ஏற்குவார்களா என்று எனக்கு தெரியவில்லை. சந்தோஷின் முகம் வாடியது. எனக்கு கல்வி இல்லாததால் தானா டாக்டரே? அதல்ல சந்தோஷ், என் வீட்டுக்காரர்களுக்கு சமூக நிலையும் கல்வியும் முக்கியமானவை. ஆனால் எனக்கு அவை ஒரு பிரச்சனையல்ல. எனக்கு உங்களைத்தான் பிடிக்கும், காயத்ரி சொன்னாள். அப்படியானால் நாம் ஒருமித்து வாழ முடியாதா? அவனுடைய கண்கள் நீரால் நிறைந்தன. காயத்ரி அவனை கட்டிப்பிடித்தாள். முடியும் சந்தோஷ், நாம் ஒருமித்து இந்த சவால்களை எதிர்கொள்வோம். உங்களை இழக்க என்னால் முடியாது. அவர்களுடைய காதல் ஒரு புதிய சவாலை எதிர்கொண்டிருந்தது. சமூகத்தின் பார்வைகள், குடும்பத்தின் எதிர்ப்புகள். ஆனால் அவர்களுடைய அன்பு எல்லாவற்றையும் விட உயர்ந்து நின்றது. வெள்ளத்தின் துயரங்கள் குறைய ஆரம்பித்தன. முகாமில் உள்ள மக்களுக்கு தங்கள் வீடுகளுக்கு திரும்ப அனுமதி கிடைத்தது. ஆனால் அவர்களுக்கு திரும்ப செல்ல வீடுகள் இல்லை. முண்டகை கிராமம் முற்றிலும் அழிந்திருந்தது. காயத்ரியும் சந்தோஷும் ஒருமித்து கிராமத்தின் மறுகட்டமைப்பு பணிகளுக்கு தலைமை தாங்கினர். காயத்ரி தனது செல்வாக்கை பயன்படுத்தி அரசாங்கத்திலிருந்தும் தன்னார்வ அமைப்புகளிடமிருந்தும் உதவிகளை பெற்றாள். சந்தோஷ் தனது நடைமுறை அறிவையும் கடின உழைப்பையும் கொண்டு மக்களை ஒருங்கிணைத்தான். நாம் இங்கே ஒரு முதன்மை ஆரோக்கிய மையத்தை அமைக்க வேண்டும் டாக்டரே. சந்தோஷ் ஒரு நாள் காயத்ரியிடம் சொன்னான். இனி ஒரு பேரழிவு நடந்தால் மக்களுக்கு ஆதரிக்க ஒரு இடம் இருக்க வேண்டும். காயத்ரிக்கு அந்த யோசனை பிடித்திருந்தது. அது ஒரு நல்ல யோசனை சந்தோஷ், நாம் அதற்காக முயற்சி செய்வோம். அவர்கள் ஒருமித்து வேலை செய்தனர். காயத்ரி ஆரோக்கியத்துறையுடன் தொடர்பு கொண்டாள். சந்தோஷ் கிராமத்தில் உள்ள மக்களை ஒருங்கிணைத்தான். அவர்கள் ஒரு சிறிய கட்டிடத்தை கட்டினர். காயத்ரி தனது சொந்த பணத்தை பயன்படுத்தி சில உபகரணங்களை வாங்கினாள். கிராமத்து மக்களுக்கு காயத்ரியிடமும் சந்தோஷிடமும் பெரிய அன்பும் மரியாதையும் இருந்தன. இந்த வெள்ளத்தில் அவர்கள் எல்லாவற்றையும் இழந்திருந்தாலும் காயத்ரியும் சந்தோஷும் அவர்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை அளித்தனர். ஒரு நாள் காயத்ரியின் தந்தையும் தாயும் முண்டகையில் வந்தனர். காயத்ரியை பார்க்க அவர்கள் முகாமிற்கு வந்தனர். காயத்ரி சந்தோஷை அவர்களுக்கு அறிமுகப்படுத்தினாள். இவன் சந்தோஷப்பா, இந்த வெள்ளத்தில் எனக்கு மிகப்பெரிய உதவி செய்தவன் இவன்தான், காயத்ரி சொன்னாள். சந்தோஷ் அவர்களை மரியாதையுடன் பார்த்தான். அவனுடைய முகத்தில் ஒரு வகையான பயம் இருந்தது. காயத்ரியின் பெற்றோரின் முகத்தில் ஒரு வகையான ஆச்சரியம். இவன்தான் உனக்கு உதவி செய்தவனா? தாயின் குரலில் ஒரு வகையான இகழ்ச்சி. ஆமாம் அம்மா, இவன் இல்லையென்றால் பலருடைய உயிர் இழக்கப்பட்டிருக்கும், காயத்ரி சொன்னாள். தந்தை சந்தோஷை உற்று நோக்கினார். நல்லது. ஆனால் காயத்ரி, உனக்கு வேறு ஒரு நல்ல வாழ்க்கை இருக்க வேண்டும். காயத்ரிக்கு கோபம் வந்தது. எனது வாழ்க்கையை நான் முடிவு செய்வேன் அப்பா. எனக்கு சந்தோஷைதான் பிடிக்கும். தந்தையும் தாயும் அதிர்ந்து போனார்கள்.
நீ என்ன சொல்கிறாய் காயத்ரி? ஒரு கூலி வேலைக்காரனை திருமணம் செய்யப் போகிறாயா? தாயின் குரல் உயர்ந்தது. ஆமாம் அம்மா. எனக்கு சந்தோஷைதான் பிடிக்கும். அவனுடைய அன்பும் நேர்மையும் எனக்கு போதும். காயத்ரி உறுதியான குரலில் சொன்னாள். சந்தோஷ் காயத்ரியின் கைகளை பிடித்தான். அவனுடைய கண்களில் நன்றி நிறைந்திருந்தது. தந்தையும் தாயும் கோபத்துடன் அங்கிருந்து வெளியேறினர். காயத்ரிக்கு வருத்தம் தோன்றியது. ஆனால் அவளால் சந்தோஷை கைவிட முடியவில்லை. பரவாயில்லை டாக்டரே, அவர்களுக்கு என்னை புரிந்து கொள்ள முடியவில்லை, சந்தோஷ் சொன்னான். அதல்ல சந்தோஷ், உங்களை இழக்க என்னால் முடியாது. காயத்ரி அவனை கட்டிப்பிடித்தாள். அவர்களுடைய காதல் எல்லா சவால்களையும் தாண்டியது. காயத்ரி முண்டகையிலேயே தொடர்ந்தாள். அவள் முதன்மை ஆரோக்கிய மையத்தில் வேலை செய்தாள். சந்தோஷ் அவளுடன் நின்றான். அவன் கிராமத்து மக்களுக்கு வேலை செய்தான். ஆண்டுகள் கடந்து போயின. முண்டகை கிராமம் வெள்ளத்தின் துயரங்களிலிருந்து மீண்டது. புதிய வீடுகள் உயர்ந்தன. விவசாய நிலங்களில் மீண்டும் பசுமை நிறைந்தது. முதன்மை ஆரோக்கிய மையம் கிராமத்திற்கு ஒரு பெரிய வரமாக இருந்தது. காயத்ரியும் சந்தோஷும் ஒருமித்து வாழ்ந்தனர். அவர்களுடைய காதல் கிராமத்திற்கு ஒரு உத்வேகமாக இருந்தது. கல்வியோ பணமோ இல்லை, அன்பும் நேர்மையுமே ஒரு உறவின் அடித்தளம் என்று அவர்கள் உலகிற்கு காட்டிக் கொடுத்தனர். ஒரு நாள் காயத்ரியும் சந்தோஷும் அவர்களுடைய வீட்டின் தாழ்வாரத்தில் உட்கார்ந்திருந்தனர். மழை பெய்து கொண்டிருந்தது. வெள்ளத்தின் நினைவுகள் அவர்களுடைய மனதில் கடந்து போயின. சந்தோஷ், நாம் ஒருமித்து இன்னும் நிறைய தூரம் பயணிக்க வேண்டியிருக்கிறது. காயத்ரி சொன்னாள். ஆமாம் டாக்டரே, என் வாழ்க்கையில் டாக்டர் வந்தது ஒரு வரம். சந்தோஷ் அவளுடைய கைகளை பிடித்தான். அவர்களுடைய கண்களில் காதல் நிறைந்திருந்தது. வெள்ளம் தகர்த்த ஒரு கிராமத்தில் அன்பின் ஒரு புதிய அத்தியாயத்தை அவர்கள் எழுதி சேர்த்தனர்.